வணக்கம் பார்வையாளர் பெருமக்களே, வெல்கம் டு திருசிவம் மீடியா. இந்த சமையல் சோதனை சேனலில் நம்ம இன்னொரு சோதனை செய்ய போகிறோம். வீட்டில் ஏற்கனவே பண்ணி வச்சுருக்க இறால் குழம்பு இல்லை இறால் கிரேவியிலேருந்து எப்படி ஒரு சுவையான ஆம்லேட் பண்ணலாம்னு பார்க்கலாம் இன்றைக்கி. இது ரொம்ப சிம்பிளாக பண்ணக்கூடியது. இதுக்கு தேவையான பொருள்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இறால் குழம்புல உள்ள அந்த குழம்பு, அடுத்து அந்த இறால், ஒரு 2 முட்டை, அதை வச்சு ரொம்ப எளிமையாக பண்ணிடலாம். இந்த ஆம்லேட் பண்ணுறதுக்கு இறால் குழம்பு கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் நல்லாயிருக்கும். கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் கூட நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிடலாம். ஸோ நான் கொஞ்சம் குழம்பு எடுத்துக்கிட்டேன். அடுத்து நமக்கு தேவையான இறால் எடுத்துக்கிடலாம் குழம்புலேருந்து. இது ஏற்கனவே பண்ணி வச்சுருக்க குழம்புலாம் ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும், ஒரு 10 மினிட்ஸில் முடிஞ்சிடும். பார்த்திங்கன்னா ஒரு 4 இறால் எடுத்துக்கிட்டாச்சு. இறால் பார்த்திங்கன்னா பாருங்கள் எப்படி சுருண்டு இருக்குன்னு. சமைச்ச உடனே சுருண்டுருது. அதோடய தசை அமைப்பு அப்படி இருக்கும் போல். ஒரு வித்தியாசமான உயிரினம். மீன்னா பார்த்திங்கன்னா, மித்த மீனாக பார்த்திங்கன்னா சமைக்கும் போது இப்படி சுருளாகுது. இறால் சுருண்டுருது. இதில் ஏற்கனவே மசாலானா இருக்கிறதுனால அதிகமாக மசாலானா சேர்க்க தேவையில்லை, குழம்புல மசாலாவே போதும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க 4 இறாலை நல்லா சின்னதாக கட் பண்ணிக்கிடலாம். எந்த அளவுக்கு சின்னதாக கட் பண்ணுறோமோ அந்தளவுக்கு நல்லது. ஏன்னா ஆம்லேட்டில் பண்ணும்போது தனித்தனியாக தெரியாது. பார்த்தீங்கன்னா நல்லா மசாலாலாம் உள்ளே நல்லாவே மிக்ஸ் ஆகிருக்கும். ஸோ நம்ம இது பண்ணுறதுக்கு கொஞ்சம் உப்பு மட்டும் போட்டுக்கிட்டால் போதும் அந்த ஆம்லேட்டில் முட்டையோடு சேர்த்து, அவ்வளோதான். நல்லா சிம்பிளாக கட் பண்ணிக்கிடலாம். சூடான குழம்புலேருந்து எடுத்த இறால்ன்றனால சூடாக இருக்குது. ஸோ கொஞ்சம் மெதுவாக தான் கட் பண்ணுற மாதிரி இருக்குது. நல்லா சின்னதாக கட் பண்ணியாச்சு. ஏதாவது 1-2 பீஸ் பெருசாக இருந்துச்சு, அதையும் சின்னதாக கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். 4 இறாலில் நமக்கு வந்தது இவ்வளோ தான். ஸோ ஏற்கனவே எடுத்துருக்க குழம்புல நம்ம இந்த இறாலை மிக்ஸ் பண்ணிடலாம். வெங்காயத்துக்கு பதிலாக இந்த இறாலை போட்டுக்க வேண்டியதான். நார்மல் ஆம்லேட்டில் வெங்காயம் இதில் இது அப்படின்னு நினச்சிக்க வேண்டியதான். அதே 2 முட்டை. முட்டையை இப்படி உடைக்கிறதுக்கே ஒரு தரமாக வேணும். ஒரு முட்டை கரெக்டாக உடஞ்சிருச்சு. இன்னொரு முட்டை என்னதுன்னு பார்ப்போம். முட்டை அப்படி தான் ஒரு நேரத்துக்கு சமைக்கிறப்ப கரெக்டாக வந்துடும், ஒரு நேரத்துக்கு வருமுன்னா நட முடிக்கும். மெயினாக இப்போ பார்த்திங்கன்னா முட்டையோட ஓடு எதுவும் உள்ளே விழுந்துடாமல் பார்த்துக்கணும். சில சமயம் ஓடு உள்ளே விழுந்துடும். ஓடு விழுந்து அப்போ எடுத்து போட்டுடலாம். சமைச்சிட்டோம்னா கொஞ்சம் சிரமமாக இருக்கும். பாருங்கள், 2 கரு பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணுறோமோ மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இறால் கொஞ்சம் வெயிட்டாக இருக்கனால இறால் எல்லாமே கீழே போயிடும். குழம்பெல்லாம் மேலே வந்துடும், முட்டை அதுக்கு மேலே இருக்கணும். ஸோ அந்த 3 லேயரையும் ஒரே மாதிரி இது பண்ணுற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஸோ தோசைக்கல் மாஸ்டர் பண்ணுற மாதிரி நம்மளும் லைட்டாக தண்ணியை ஊற்றி கொஞ்சம் டெஸ்ட் பண்ணிக்குவோம், கல் வந்துருச்சான்னு. மீன்ஸ் கல் சூடாயிடுச்சான்னு. கல் சூடாயிடுச்சு, கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிற வேண்டியதான். சில பேர் வெங்காயத்தில் தடவி எண்ணெய் ஊற்றுவாங்க, எண்ணெயை தேய்ப்பாங்க, உருளைக்கிழங்கு வச்சு தேய்ப்பாங்க. நம்ம கரண்டி வச்சு தேய்ச்சிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரே ஆம்லேட் மாதிரி தான் பண்ண பிளான். ஸோ இப்போ ஒரு 2 ஆம்லேட்டாக பண்ணிக்கலாம். இறால் இல்லாமல் ஒன்று, அந்த குழம்பு மட்டும் வச்சு ஒன்று. 2 முட்டை 2 ஆம்லேட். எந்த அளவுக்கு சூடாக இருக்கனால எந்த அளவுக்கு அப்படியே பபிள்ஸ் மாதிரி ஒன்று வருதுன்னு பாருங்கள். பார்க்கவே அதான் இந்த மாதிரி எந்த அளவுக்கு இந்த மாதிரி வருதோ அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இதில் என்னென்னா இந்த ஆம்லேட் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். ஏன்னா இதில் உள்ள குழம்புல உள்ள தண்ணி எல்லாமே ஆவியாயிரும். அதனால் அதிகமான உங்களுக்கு அந்த உள்ள ஸ்பாஞ்ச் மாதிரி இதெல்லாம் க்ரியேட் ஆகிருக்கும், லேயர்ஸ். திருப்பி போட்டாச்சு. திருப்பி போட்டு கொஞ்சம் நேரம் வேக விட்டுக்கரலாம். பார்த்திங்கன்னா கலர் பார்த்திங்கன்னா எப்படின்னு தெரியும். கீழே உள்ள ஆவியுமே கொஞ்சம் தனிமே ஆவியாக வந்துட்டுருக்கு. மேலே கலர் கொஞ்சம் மாறி இருக்குது. அதே கலர் கீழே வந்துக்கிறலாம். ஒருத்தவங்க கொஞ்சம் ஆஃப் ஆயில் மாதிரி சாப்பிட்றோன்னு நினைக்கிறவங்க
அதுக்கு முன்னாடி உள்ள ஸ்டேஜ்லேயே கூட எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், 2 பக்கமே வந்துருச்சு நல்லாவே. புதுசாக சமைக்கிறதுனால இந்த ஆம்லெட் உடையாமல் எடுக்கிறன்றது முடியாத காரியம் போல். எப்போவாது கரெக்டாக வந்துடுது, அதிகபட்சம் உடஞ்சிருது, அதாவது பிஞ்சிடுது. சரி, இப்படி இருந்தாலும் பிச்சு தானே சாப்பிடுவோம், ஓகே. அடுத்து இப்போ 2வது ஆம்லேட் பார்த்திங்கன்னா இறாலோடு உள்ளது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், இறால் வந்து ரொம்ப கட்டியாக இருக்கனால நடுவில் போய் விழுந்துருது. அது இல்லாமல் நான் அடுப்பை கொஞ்சம் சூடு கம்மியாக வச்சுருந்தேன், அதனால் பார்த்திங்கன்னா அந்த முன்னாடி வந்த மாதிரி பபுள்ஸ்லாம் வரல. ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஒரு சின்ன மிஸ்டேக்னால அந்த பபுள்ஸ் மாதிரி வரல. ஸோ கொஞ்சம் ஹார்டாகிற கூட வாய்ப்பு இருக்குது இந்த ஆம்லேட். தண்ணியாக இருக்கனால சுற்றி ஓடும். ஸோ நம்ம கொஞ்சம் நடுவில் இது பண்ணிக்கிட்டோம்னா கொஞ்சம் சீக்கிரம் வந்துடும், இல்லைன்னா ஓரத்தில் உள்ளது வேகாது. பாருங்கள், அந்த முதல்ல பண்ணதுக்கும் 2வது பண்ணதுக்கும் நல்லா வித்தியாசம் தெரியுது, அந்த பபுள்ஸ் இல்லாமல். ஸோ நான் ஒரு நிமிஷம் கழித்து எடுத்து பார்த்தேன் அப்படின்னு இருக்குன்னு. பின்னாடி வந்துருச்சு, ஆனால் ரொம்ப பிஞ்சு தான் வந்துச்சு. சரி, பீஸா மாதிரி பிச்சிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு பிச்சாச்சு. ஏன்னா பீஸா வேக வச்சு வைப்பாங்க, நம்ம வேகந்துட்டு இருக்கும்போதே பிச்சிடுறோம். வேறு என்ன பண்ணுறது, நம்மளோட திறமை அவ்வளோதான். எப்படி இருந்தாலும் சாப்பிடும்போது தனித்தனியாக பிச்சு தான் சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு மனசு ஆறுதல் படுத்திக்க வேண்டியதான். ஒரு நேரத்துக்கு எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக விட்டுருந்தா கூட பிய்யாமல் கூட வந்துருக்கலாம். நான் 2வது ஆம்லேட்டுக்கு எண்ணெய் விடலை. இருந்தாலும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். இது பீறதுனால சுவை ஒன்றும் குறைய போகிறதில்ல. அழகு குறையுமே தவிர சுவை குறைய, அதை பார்க்குறதுக்கு கொஞ்சம் அட்ராக்ஷனாக இருக்காதே தவிர மிச்சபடி சுவையில் ஒன்றும் குறைய போகிறதில்ல. ஒரு 2 முட்டை 2 ஆம்லேட்னு சொல்லிட்டு கடைசியாக 2வது ஆம்லேட்லேயே 3 ஆம்லேட் தனித்தனியாக வர்ற மாதிரி ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா வந்துருச்சு. இன்னும் பிச்சு விட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸுகளோடு இருந்தோம்னா பாதியாக பிச்சு எடுத்துக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு பங்கு பிரிச்சுக்க வேண்டியதான். பாருங்கள், தனித்தனியாக கேக் மாதிரி வந்துருச்சு. பாருங்கள், ஆவி பறக்குது. அந்த அளவுக்கு ஒரு சூடான சுவையான ஒரு ஆம்லேட், இறால் குழம்பு ஆம்லேட். இதில் மெயினான இது என்னென்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அடுத்து டைம் ரொம்பவே கம்மி. ஏற்கனவே ஏதாவது குழம்பு, இறால் குழம்பு இல்லை நம்ம ஒரு நேரத்துக்கு சிக்கன் குழம்பு கூட பண்ணலாம். எங்கள் ஊரில் என்ன பண்ணுவாங்கன்னா, பரோட்டா கடையில் அந்த பரோட்டா கூட சால்னா அந்த குழம்பு இருக்குல்ல, அதை வச்சு பண்ணுவாங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். பாருங்கள் எந்தளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு. கொஞ்சம் ஸ்பாஞ்ச் மாதிரி தான் இருக்கும். அவ்வளோதான் மக்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்டில் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். அப்புறம் போகிற போக்கில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க.